Hi friends, welcome to handstalk. இந்த வீடியோல ஒரு சிம்பிளா ஈஸியா டேஸ்டியா பண்ணக்கூடிய chicken தொக்கோட ரெசிபியை பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், வெங்காயம் பொடியா நறுக்குனது 1 கப், தக்காளி பொடியா நறுக்குனது 1 கப், சிக்கன் 1/4 கிலோ, தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானோடனே ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கணும். இதோட இப்போ நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் தக்காளியும் சேர்த்துக்கணும். வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும். இதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா மஷியாக குக் ஆயிடுச்சு. இதோட இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் மிளகாப்பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சுருள சுருள இதை வதக்கணும். அப்போ தான் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் சிக்கனையும் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடணும். சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா குக் ஆகி தண்ணியும் நல்லா வற்றி தொக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சப்பாத்தி, தோசை, சாம்பார் சாதம் இல்லை தயிர் சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.